கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வசனம் சங்கீதம் 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாயிருக்கிறது. அதாவது வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அதுபோல நம்ம கர்த்தரிடத்துல பயப்படும் போது, அவருக்கு பயந்து இருக்கும் போது அவருடைய கிருபை நமக்கு அந்த அளவுக்கு பெருசா இருக்கிறது. அதாவது நம்ம கர்த்தருக்கு பயப்படணும். உதாரணமாக நம்ம யாரே குறித்து பயப்படுறோம், நம்ம வாழ்க்கையில் எதை குறித்தையோ நம்மளாம் பயப்படுறோம். ஒரு உதாரணமாக பள்ளிக்கூடம் போனால் வாத்தியாரங்களை கண்டா பயம், வேலைக்கு போனால் முதலாளிங்களை கண்டா பயம், ஜெபிக்க சொன்னால் பயம், பைபிள் படின்னா பயம், உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போனால் மரணத்தை குறித்து பயம். இப்படியெல்லாம் நம்ம யாருக்கோ பயப்படுறோம், எதை குறித்தோ பயப்படுறோம். ஆனால் கர்த்தரிடத்தில் பயப்படுறதில்லை. இது எல்லாத்தையும் விட்டு கர்த்தருக்கு மட்டும் பயப்படுவோம். அவருக்கு மட்டும் நம்ம பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்மளுக்கு எதை குறித்தும் வாழ்க்கையில் பயம் இருக்காது. இந்த காரியத்தெல்லாம் குறித்து நம்ம பயப்படணுங்கிற அவசியம் இருக்காது. ஏன்னா அவருடைய கிருபை அவ்வளவோ பெருசாக நம்ம மேலே இருக்குது. அவருடைய கிருபை இல்லை அப்படின்னாக்க என்னைக்கோ நம்ம அவரை விட்டு தூரம் விலகி இருப்போம். அவருடைய கிருபை இருக்கிறதுனால தான் இந்நாள் வரைக்கும் நம்ம உயிரோடு இருந்துகிட்டு இருக்கோம். அதனால நம்ம வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அவருக்கு பயந்து அவருடைய வழியில் நம்ம நடக்கும்போது நமக்கு எல்லா கிருபையும் அவர் அளிக்கிறவராயிருக்கிறார். அவருடைய கிருபையை நாம் மேன்மேலும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர அவருக்கு பயந்து வாழ்க்கிற வாழ்க்கை வாழ்வோம். தொடர்ந்து படிப்போம். இந்த அதிகாரத்தில் சொல்லுகிறது போல தொடர்ந்து அவருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். கர்த்தர் நம்ம அனைவரையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.